தமிழக அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்புகளையும் யூகங்களையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி பரபரப்புகள் மறுபுறம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் அதிமுக கூட்டணிக்குள் முக்கிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது குறித்த தகவல் தான் தற்பொழுது இணையத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி வலிமையடைந்தவாறே உள்ளது. எனினும் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா சமாதானப்படுத்தி சிதறி கிடக்கும் அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிகிறது. பாஜக எடுக்கும் இந்த முயற்சிகள் ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என கணிக்கப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் உள்ளிட்டோரை மீண்டும் ஒருங்கிணைப்பதன் மூலம் வாக்குகளின் சிதறலை தடுத்து பலமான ஒரு கூட்டணியை உருவாக்க டெல்லி தலைமை விரும்புகிறதா? அதே போல இந்த கூட்டணியின் பலத்தை பெருக்க கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான இணக்கத்தை உறுதிப்படுத்த ராஜ்யசபா இடங்கள் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதாவது அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு மாநிலங்களவை இடங்களை உறுதி செய்வதன் மூலம் தேர்தல் களத்தில் அவர்களின் முழு ஒத்துழைப்பை திரட்ட திட்டமிட்டுள்ளதாம். இதில் அன்புமணிக்கான இடத்தை அதிமுகவும் தினகரனுக்கான இடத்தை வடமாநிலம் ஒன்றின் வழியாக பாஜகவும் வழங்க முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து தேர்தல் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கட்சிகள் செயல்பட தொடங்கும் சூழல் உருவாகும் என்று பாஜக மேலும் நம்புகிறதா? அதே போல அதிமுக பாஜக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்த உத்தேச விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக தனது கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு 80 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த 80 தொகுதிகளில் பாஜக நேரடியாக 49 இடங்களில் போட்டியிட வாய்ப்புள்ளது. எஞ்சிய இடங்களை பாஜக தனது ஆதரவு அமைப்புகளுக்கு கூட்டணி தலைவர்களுக்கும் பிரித்து வழங்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக டிடிவி தினகரனின் அமமுக தரப்பில் 14 இடங்கள் கோரப்பட்டுள்ள நிலைகள் அவர்களுக்கு 10 முதல் 12 இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதா? அதே போல பன்னீர்செல்வம் தரப்புக்கு 6 இடங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிந்துள்ளன. கூட்டணியில் உள்ள மற்ற தலைவர்களுக்கான ஜி.கே. வாசன், டாக்டர் கிருஷ்ணசுவாமி, பாரிவேந்தன் மற்றும் ஏசி சண்முகம் ஆகியோருக்கு மீதமுள்ள இடங்கள் பிரித்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய கூட்டணி கட்சியான பாமக அன்புமணிக்கு அதிமுக தனது பங்கிலிருந்து 23 தொகுதிகளை ஒதுக்கும் என தெரிகிறது. கூட்டணி கட்சிக்கான ஒதுக்கீடுகள் போக மீதமுள்ள 131 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதா? இந்த வியூகம் சரியாக செயல்படும் பட்சத்தில் வரும் தேர்தல் களம் ஆளுங்கட்சிக்கு கடும் சவாலாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த தொகுதி பங்கீடு விவரங்கள் உறுதியாகும் நிலையில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டி அரங்கேறப் போவது உறுதி. பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.